ஆன சபைக்காக அப்பா கோடான கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்தில் துதி கன மகிமைக்கு பாத்திரர் அவர் மாத்திரம். உம்மை துதிக்க வந்திருக்கிறேன், ஸ்தோத்திர பலியும் பொற்பாதத்தில் செலுத்த வந்திருக்கிறேன். நம் ஒவ்வொருவரையும் அவர் பார்க்கிறார். கர்த்தருடைய கண்கள் வானத்தில் இருந்து மனுபுத்திரர் யாவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 11:4 சொன்னது போல கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருந்தாலும் அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது மாத்திரமல்ல, அவருடைய இமைகள் நாம் ஒவ்வொருவரையும் சோதித்து அறிகிறதாம். என் அன்பு மகள் எப்படி வந்திருக்கிறாள், என் அன்பு மகன் எப்படி வந்திருக்கிறான் என்று சொல்லி நான் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவரே, எங்களோடு பேசும் என்று கேட்போமா? நீர் மனிதர்களோடு நாங்கள் பேசி கலைத்து அழுத்து சலித்து போய் வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லுவோமா? அமர்ந்திருப்பேன் அன்பர் சமூகத்திலே, அமைதி தரும் அவர் குரல் ஒலிக்க. அமர்ந்திருப்பேன் அன்பர் சமூகத்திலே, அமைதி தரும் அவர் குரல் ஒலிக்க. என் புகழ் மாலை அவர் கற்பனை, என் புகழ் மாலை அவர் கற்பனை. என்னை காக்கும் அரணுமதே, அமர்ந்திருப்பேன் அன்பர் சமூகத்திலே, அமைதி தரும் அவர் குரல் ஒலிக்க. வானவன் வாக்குகள் அமிர்தமாமே, வானில் மன்னா போலவே ஜீவன் தரும். வானவன் வாக்குகள் அமிர்தமாமே, வானில் மன்னா போலவே ஜீவன் தரும். பொன்னிலும் அதிவிலை ஏறியது, பொன்னிலும் அதிவிலை ஏறியது. நன்மை தரும் தினம் வாழ்விலது, அமர்ந்திருப்பேன் அன்பர் சமூகத்திலே, அமைதி தரும் அவர் குரல் ஒலிக்க. அமர்ந்திருப்பேன் அன்பர் சமூகத்திலே, அமைதி தரும் அவர் குரல் ஒலிக்க. மது குரல் மாத்திரம் ஒலிக்கிறோம், நாங்கள் கேட்கிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா பன்னன் சாலமோன் ஐயா எனக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்பியிருந்தாங்க. அதில் நான் என் பேர் எப்படி போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்ப்பதில்லை, என்ன வசனம் என்று நான் பார்க்கும் பொழுது அதில் நாகும் 1:15 பாருங்களேன், எவ்வளவு அருமையாய். நாகும் 1:15 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. எப்பொழுது துஷ்டன் எப்பொழுது உன் வழியாய் கடந்து வருவதில்லையாம்? பொருத்தனைகளை செலுத்தும் பொழுது, பண்டிகையை ஆசரிக்கும் பொழுது. அது படிங்கம்மா, மைக்க கூட மைக்க மைக்க கூட இல்லை, இப்படி மைக்கில் வந்து படிக்கணும்.
படிங்கப்பா. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். எதுக்கு ஸ்தோத்திர பண்டிகை? கொஞ்சம் நினைத்து பாருங்களேன். ஐயா, இப்படியாக 10வது ஸ்தோத்திர பண்டிகை என்று சொல்லி இவ்வளவு வெகு விமர்சையாய் தேனை உருவானவர்களை வைத்து இப்படி நடத்துகிறோம் என்று சொன்னால், என் வாழ்க்கையிலே துஷ்டன் வந்தான், நம் குடும்பத்திலே பகைவன் இருந்தாங்களா இல்லையா? இல்லையா? துஷ்டர்கள் வரலையா? எங்களுக்கு காய்ச்சல்லாம் வரலையா? எங்களுக்கு தலைவலி வரலையா? எங்களுக்கு கடன் தொல்லையே இல்லையா? அப்படி யாராவது சொல்ல முடியுமா? என் மகளுக்கு திருமணமாகாமல் நாங்கள் கஷ்டப்பட்டோம் ஐயா. ஆனால் இப்பொழுது என் மகள் திருமணம் ஆகியிருக்கிறார். என் கணவருக்கு ப்ரொமோஷன் கிடைத்தது. இப்படி கவுண்டபிள் அப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். துஷ்டன் வந்தான், ஆனாலும் அவன் இனி வரப்போவதில்லை. காரணம், நாங்கள் முறையாய் அவருக்கு எங்கள் பொருத்தனைகளை செலுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். பண்டிகையை நாங்கள் ஆசரிக்கிறோம். துதிகன மகிமையை அவருக்கு செலுத்துகிறோம். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. நல்ல வசனம் ஐயா. இன்னைக்கு வேத பாடத்தில் இதெல்லாம் எனக்கு சொல்லவே இல்லை, ஆனாலும் அந்த எண்ணெய் தொட்டது. உபாகமம் இன்னைக்கு வாஸ்தவம்ல படித்தோம்ல, உபாகமம் 16:17 படிங்க. உபாகமம் 16:17. எப்படி வரணுமா சர்ச்சுக்கு? ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் வெறுங்கையோட வராமல், கர்த்தருடைய சன்னதியில் வெறுங்கையுடன் வராமல், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக. வெயிட் பாத்தீங்களா? எப்படி? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதங்களுக்கு தக்கதாக அவனவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். இதுதான் கொண்டு வந்திருக்கீங்களா? குடும்பமா வந்திருக்கிறவங்க கையை தூக்குங்கன்னா எத்தனை பேர் தூக்குவீங்க? முதல் காணிக்கை அதுதான். நான், என் கணவர், என் பிள்ளைகள், நான், என் மனைவி, என் பிள்ளைகள் தான் முதல் காணிக்கை. வந்து நாங்கள் எங்களை படைச்சிருக்கிறோம். எங்களுடைய எப்படி ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. பங்கு குருசில் படுத்தீரன்றோ, தங்க தீருமினி தவித்ததன்றோ. பங்கு குருசில் படுத்தீரன்றோ, தங்க தீருமினி தவித்ததன்றோ. தாங்கோனா வேதனை சகித்தீரன்றோ, தாங்கோனா வேதனை சகித்தீரன்றோ. ஏங்குதே என் ஆவி அப்பாடு நினைக்கையில், ஏங்குதே என் ஆவி அப்பாடு நினைக்கையில். ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. இப்படி வந்து குடும்ப பாடல், கணவன், மனைவி, பிள்ளைகள் பணிந்து குனிந்து அப்படியே அப்பா. எப்படி அவர் தாவீது சொல்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்றாரு? 2 சாமுவேல் 7:18. 2 சாமுவேல் 7:18 எல்லாம் தெரிஞ்சதுதான். சொல்லுங்க, டக்குன்னு படிங்க. என்ன சொல்றாரு பாருங்க தாவீது. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் வந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். எப்படி? அவரை மாத்திரம் சொல்லல, அதான் நான் சொன்னேன்.
மனைவி மாத்திரம் வந்திருக்க கூடாது, கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பமாக வந்து